இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், என் கையில் ஒரு சாக் பீஸ் இருக்குது. இந்த சாக் பீஸை இந்த போர்டில் ஒரு பிளேஸில் நான் வைக்கிறேன். இப்படி இமேஜின் பண்ணிங்க, இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த சாக் பீஸ் இந்த போர்டில் எங்கே இருக்குது நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் இது பேர் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பாயிண்ட்டு ஒரு ஒய் ஆக்சிஸ். இது ஒரு கோஆர்டினேஷன் சிஸ்டம், எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த சாக் பீஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ இதோட ஆரிஜின் எங்கே நான் சொல்ல போகிறேன், இந்த பாயிண்ட் தான் இதோட ஆரிஜின். இந்த ஆரிஜின்லேருந்து இது நேராக எங்கே இருக்குது, இங்கே ஒரு பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா. இந்த ஆக்சிஸில் நான் மெஷர் பண்ணிக்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குதுன்னு மெஷர் பண்ணால் இந்த சாக் பீஸ் எந்த பொசிஷன்லேருந்து நான் சொல்லிடலாம் இல்லையா. இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார் ரெப்ரசன்டேஷன்னு பேர். மீனிங் புரியுது இல்லையா. ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அது என்ன சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே இமேஜின் பண்ணுவோமா, ஒரு பார்ட்டிக்கல் ஒரு பாயிண்ட்டு P1 ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அடுத்தது P2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஒரு பார்ட்டிக்கல் P1 பாயிண்ட்லேருந்து P2 பாயிண்ட்டுக்கு போகுது. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். சேம் இதே போல் ஒரு கோஆர்டினேஷன் சிஸ்டத்தை எடுத்துக்க போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ். இப்போது இந்த பாயிண்ட் எங்கே இருந்துச்சு, இந்த ஆரிஜின்லேருந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா இது பேர் பொசிஷன் வெக்டாரு வித்து ஒரு டைம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆக்சிஸில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டைம்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ஆக்சிஸ் நான் ஒரு பொசிஷன் எடுத்துக்க போகிறேன் இல்லையா. நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்துருப்போம் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில். இந்த ஆக்சிஸில் டைம்னு எடுத்துக்க போகிறேன், இந்த ஆக்சிஸில் பொசிஷன் எடுத்துக்க போனால் இந்த பாயிண்ட்டு எங்கே இருக்குது, இந்த ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் இருக்கும் இல்லையா. இதை T1 எடுத்துக்கலாம், இல்லைனா என்ன வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைம் இன்டர்வலில் இருக்கார். அப்படின்னா பொசிஷன் வெக்டார் வித்து டைமு நான் வந்து Tன்னு எடுத்துக்கிறேன். இந்த டைம் இந்த பொசிஷன் வந்து Tன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகிடுச்சு, P1 பாயிண்ட்லேருந்து P2க்கு மூவ் ஆகிடுச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா இவரை நான் ஆரிஜின்லேருந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன், இங்கேருந்து இதோட பொசிஷன் வெக்டாரு இப்படி. ஸோ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இந்த பொசிஷன் வெக்டாராக நான் R1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பொசிஷன் வெக்டாரை R2ன்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி நான் ரெப்ரசன்ட்